வணக்கம் 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 மை டியர் பசங்களா. ஸோ இந்த செஷன் ஒரு ரொம்ப முக்கியமான செஷன். ஏன்னா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தகுந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ரெடியாக முடியும் இல்லையா? இப்போ நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஜேஇ மெயின்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணி தயாரானால் தான் எக்ஸாமில் தெரிக்க விட்டு நல்ல ரேங்க் நல்ல மார்க் எடுக்க முடியும் இல்லையா? டோன்ட் யூ ஆல் அக்ரி வித் மீ? ஸோ இந்த செஷனில் அதுக்கு ஒரு சீக்ரெட் வெப்பன் நான் உங்கள் எல்லாருக்கும் காமிக்க போகிறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி சார் வேதாந்தோட தத்துவா புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது? ஸோ அதான் நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறேன். என்னோட பேர் ஷிமோன் ஜோசப், உங்களோட மாஸ்டர் டீச்சர். நானும் உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் ஜேஇ மெயின்ஸில் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் 5 எடுத்தேன் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணி நம்ம மெட்ராஸில் இருக்க நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் ஐஐடி மெட்ராஸில் தான் படித்தேன். எனக்கு டீச்சிங்னா ஒரு பேஷன், அதனால தான் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேதாந்து தத்துவானா என்னது சார்? வேதாந்து தத்துவானா வேதாந்தோட ஸ்டடி மெட்டீரியல். ஸோ எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் அவங்க புக்ஸ் இருக்கும்ல, ஏன்னா அந்த புக்ஸில் தான் நல்ல கொஸ்டின், அந்த ரெசிபி. இப்போ உங்கள் அம்மா பிரியாணி செய்கிறாங்க, ஃப்ரைட் ரைஸ் செய்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரெசிபி இருக்கும்ல, அதான் அந்த சாப்பாடு ஐட்டம் நல்லா அமையும், நல்லா டேஸ்ட் தரும். ஸோ அந்த மாதிரி எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு புக் இருக்கும். எங்களோட புக் வேதாந்து தத்துவா. இது ரொம்ப ஃபேமஸ் இந்தியா ஃபுல்லாக. ஏன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1 ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் தொடர்ந்து இதான் பயன்படுத்தினாங்க அவங்க ப்ரிப்பரேஷனோட ஆரம்பத்தில். 2017 2018 ஆல் இண்டியா ரேங்க் 1 நம்மளோட பிரணாவ் கோயல் அண்ட் சர்வேஷ் மேத்தானி அவங்க 2 பேரும் இந்த புக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி பேச போகிறேன். இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா நம்ம 11th ஸ்டூடெண்ட்ஸு, 12th ஸ்டூடெண்ட்ஸு, இல்லாட்டி ரிப்பீட்டர்ஸ், ட்ராப்பர்ஸு, ஜேஇ அண்ட் நீட் எல்லாத்துக்குமே புக் இருக்குது. நான் எல்லாமே எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், இது என்ன இருக்குது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். நீங்களாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீங்களாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சாட்ல ஒரு ஃபயரை போடுங்க, நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஆர் யூ ஆல் ரெடி? ஷால் வி கெட் ஸ்டார்டட்? எஸ், லெட்ஸ் கோ. வாங்க உள்ள போகலாம். ஸோ த பெஸ்ட் புக்ஸ் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். பசங்களா அண்ட் பேரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெறும் ஸ்கூல் புக் போதாது. ஏன்னா அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. அந்த காலங்கள் 20-30 வருஷம் முன்னாடி. இப்போ ஸ்கூல் புக்ஸ் படித்து நீ வேணா போர்டு எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நல்ல காலேஜஸ் போகிறோன்னா, இந்தியாவிலே டாப் காலேஜஸ் ஐஐடி, என்ஐடி, பிட்ஸு, ட்ரிபிள் ஐடி, அப்புறம் அந்த மாதிரி டாப் காலேஜஸ் இன்ஜினியரிங் சைடில், மெடிக்கல் சைடில் எய்ம்ஸ் டெல்லி, அப்புறம் எம்எம்சி, சிஎம்சி, கேஎம்சி, ஸ்டான்லி, ஜிப்மர், இந்த மாதிரி டாப் காலேஜஸ் போகணுன்னா நீ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னா மெடிக்கலுக்கு நீட்டு, இன்ஜினியரிங்க்கு ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ், இதெல்லாம் எழுதினாதான் உண்டு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் லெவல் அதிகம். ஸ்கூலில் படிக்கிறது போதாது. ஸ்கூலில் படிச்சுட்டு போய் எழுதினா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ ஸ்கூலுக்கு மேலே எப்படி போகிறது? நல்ல டீச்சர்ஸ் தேவை, அது உண்மை. அதனால தான் நிறைய பேர் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறாங்க. ரெண்டாவது நல்ல புக்ஸும் தேவை. ஏன்னா உனக்கு அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற கேள்வியை நீ சால்வ் பண்ணணும். உண்மையா? ஸோ அதுக்கு தான் நம்ம வேதாந்து தத்துவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வை வேதாந்து தத்துவா புக்ஸ்? எதுக்கு இது யூஸ்ஃபுல்? முதலாவது 10,000க்கு மேற்பட்ட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உனக்கு கிடைக்கும். 10,000 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் யோசித்து பார். சால்வ் பண்ணி 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 யூ வில் பிகம் an எக்ஸ்பர்ட். நீ கிங் ஆயிடுவ. உன்னோட கண்டென்ட்ல நீ ராஜா ஆயிடுவ. ஓகேவா? ஸோ அதனால தான் we have தத்வா புக்ஸ் having 10,000 plus questions. ரெண்டாவது, இது டிசைன் பண்ணது எல்லாருமே மாஸ்டர் டீச்சர்ஸ், வேதாந்தில் இருக்க எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ், எல்லாரும் ஐஐடி டாப் காலேஜஸ்ல படித்த டீச்சர்ஸ். நீங்கள் ரீசெண்டாக நீட் கேஸ் பார்த்துருப்பீங்களா? கோர்ட்டில் நீட் கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு கொஸ்டினில் பிரச்சனை, டவுட் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டே ஐஐடி டெல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஐஐடி டெல்லியில் அனுப்பி இது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணி சொல்லுங்க. ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஐஐடிஸ் ஹேண்டில் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட்டுக்கே நம்பிக்கை தருது. அந்த மாதிரி
நல்ல படிச்ச டீச்சர்ஸ், எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ் ஃப்ரம் டாப் காலேஜஸ் அவங்க டிசைன் பண்ண புக் இது. ஓகேவா? அண்ட் இந்த புக்ல என்ன கிடைக்கும்? இந்த புக்ல என்ன கிடைக்கும்னா கிரேடட் எக்ஸசைஸ். கிரேடட் எக்ஸசைஸ்னா முதல் எக்ஸசைஸ் ஈஸியா இருக்கும், ரெண்டாவது எக்ஸசைஸ் கொஞ்சம் டஃப்பா இருக்கும், மூணாவது எக்ஸசைஸ் வேற லெவல். ஓகேவா? ஸோ நீட்ல 3 எக்ஸசைஸ், தத்துவா ஃபார் ஜேஇல 4 எக்ஸசைஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், எக்ஸசைஸ் ஏற ஏற. அதான் நம்ம தத்துவால. அப்புறம் சின்ன சின்ன கான்செப்ட் வீடியோஸ் கூட இருக்கும். சார் புக்கில் எப்படி சார் வீடியோ இருக்கும்? புக்கில் நாங்கள் கியூஆர் கோட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கியூஆர் கோடை நீ ஸ்கேன் பண்ணி யூ கேன் ஆக்சஸ் வீடியோ லெக்சர்ஸ். சில சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்க்கு வீடியோ லெக்சர்ஸ் கூட இருக்கு இந்த புக்ல. அப்புறம் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் சொல்யூஷன், எல்லா கேள்விக்கும் ஒரு கேள்வி விடாம எல்லா கேள்விக்கும் பிடிஎஃப் சொல்யூஷன், அதாவது பிரிண்டட் சொல்யூஷன் உனக்கு கிடைக்கும். அப்புறம் சாப்டர் சின்ன சம்மரி கிடைக்கும். ஃபுல் சாப்டர் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது, ஆனால் சின்ன சின்ன சம்மரி, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் கிடைக்கும் நம்ம தத்துவா புக்ல. ஃபைனலி யூ வில் கெட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி போர்டு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்தும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீட்ல கேட்கப்பட்ட கேள்விகள் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவை, ஜேஇ மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு தேவை. அது எல்லாமே நம்ம தத்வா புக்ல உண்டு. ஸோ நான் கூட இன்ஸ்டாகிராம்ல சால்வ் பண்ணுவேன் ஒரு சேனல்ல. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் கேட்பாங்க, என்ன புக் சார் இது, சூப்பரா இருக்கு, என்ன புக் சால்வ் பண்றீங்க? நீங்க வேணா போய் பாருங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன். தமிழ் நீட் வாத்தி அண்ட் ஜேஇ வாத்தி, அது என்னோட சேனல் தான். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் சால்வ் பண்ணுற புக் வந்து தத்வா தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் என்ன புக் சார் சால்வ் பண்ணுறீங்க, கொஸ்டின்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ தத்வா, நீங்கள் போய் செக் பண்ணலாம். லைக் ஐ செட், தத்வாவில் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் வீடியோவை படிச்சுக்கோ. ஓகேவா? கான்செப்ட் வீடியோஸை படிச்சுக்கோ. தியரி நாங்கள் கொடுத்துருக்க சின்ன தியரி சம்மரியை புரிஞ்சுக்கோ. எப்பவுமே ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சு ஃபார்முலாலாம் தெரிஞ்ச பிறகு தான் சால்வ் பண்ணணும். சும்மா டைரெக்டாக எடுத்தோடனே குதிக்கக்கூடாது, எடுத்தோடனே குதிச்சு சால்வ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாஸ் தியரிலாம் கிராஸ்ப் பண்ணிக்கணும். ஓகேவா? அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு ஈஸியான கொஸ்டின்ஸ், ஈஸியான கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சால்வ் பண்ணு. எக்ஸசைஸ் 1 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சால்வ் பண்ணிட்டு அப்புறமாட்டி எக்ஸசைஸ் 2, அப்புறமாட்டி எக்ஸசைஸ் 3, அப்படி தான் வளரணும் பசங்களா. என்றைக்கும் நீங்கள் வந்து எடுத்தோடனே ஓடக்கூடாது. நம்ம எப்படி குழந்தையா இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு வி கிரால், தவழ்வோம், அதுக்கப்புறம் உருள்வோம், அதுக்கப்புறம் நடப்போம், அதுக்கப்புறம் தான் ஓடும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணு, அப்புறம் எக்ஸசைஸ் 2, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3, அந்த மாதிரி. அப்புறம் கியூஆர் கோட் ஆன்சர்ஸ் பார்க்க, தெரியாத கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்க்க நீ பயன்படுத்தலாம். இதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற வழி. ஸோ இப்படி தான் தத்துவா புக் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி அழகா புக் இருக்கும். அண்ட் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் நீங்கள் கான்செப்ட் வீடியோஸ் பார்க்கலாம். எல்லா கான்செப்ட்க்கும் இருக்காது, ஆனால் சில முக்கியமான கான்செப்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த மாதிரி கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம். புக்கிலே கியூஆர் கோட். ஸோ நீ உன் ஃபோன் எடுத்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணினா உனக்கு இந்த கான்செப்ட் வீடியோஸ்லாம் நீ பார்க்கலாம். அண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இங்கே ஆன்சர் கீ புக்குக்கு பின்னாடி இருக்கும். புக்குக்கு பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும், அதை நீ செக் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் சொல்யூஷன்ஸ் வேணும்னா பிடிஎஃப் சொல்யூஷன்ஸ் இந்த ஆன்சர் கீழே இருக்க கியூஆர் கோடை நீ ஸ்கேன் பண்ணலாம். ஓகேவா? எவ்ரிபடி கிளியர்? சூப்பர். ஸோ இதான் நம்ம 2 இயர் ப்ரோக்ராம். சார் நான் 11th 12th வாங்க போகிறேன், எனக்கு எவ்வளோ புக்ஸ் கிடைக்கும்? ஜேஇ 11th and 12th 22 புக்ஸ். ஓகே, உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணுவாங்க. நீங்கள் முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணணும். யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் இட். அதுக்கப்புறம் ஒரு 14 days, 2 வாரம் டைம் எடுக்கும், ஏன்னா போஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு 14 days டைம் கழிச்சு உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேரும். இதான் ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ், ஐஐடிக்கு போகிறவங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆர்டர் பண்ணணும். 22 புக்கு கிடைக்கும் 11th and 12th. அண்ட் இதான் நம்ம ஜேஇயோட தத்வா. அதே மாதிரி நீட் பசங்க, சார் நான் டாக்டர் ஆக போகிறேன், எனக்கு எங்கே சார் இருக்குது புக்கு? ஸோ நீட் பசங்களுக்கு ஐ வில் ஷோ யூ
please check it out and then do the needful. And பசங்களா இது வந்து கலர் எடிஷன். நீங்க கொஞ்சம் கம்மி காஸ்ட்ல வேணும்னா black and white கூட நீங்க வாங்கலாம். ஓகேவா? அதுவும் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு கலர் எடிஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குன்னா black and white கூட நீங்க வாங்கலாம். அந்த மாதிரி அடிஷனல் ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ இதான் நீட் தத்துவா. நீட் தத்துவா பார்த்தீங்களா, பயாலஜியும் இருக்கு. ஸோ பயாலஜிக்கும் we have தத்துவா ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இது நீட் சிலபஸ்க்கு, நீட் 2 years ப்ரோக்ராம்க்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த வீடியோக்கு கீழேயே ஐ ஹவ் given you the links. இந்த வீடியோ நீங்க வேதாந்து மாஸ்டர் இல்ல வேதாந்து நீட் வாத்தி எந்த சேனல்ல பாக்குறீங்களோ வேதாந்து ஜேஇ வாத்தி ஆர் நீட் வாத்தி ஆர் வேதாந்து மாஸ்டர், அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 11th 12th 2 வருஷம் சேர்த்து வெறும் 11th வெறும் 12th இல்லாட்டி 11th நீட் 12th நீட் 11th + 12th நீட் 12th ஜேஇ. ஸோ தனித்தனியாக கூட வாங்கலாம். அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணுறப்போ செக் அவுட் பண்ணுறப்போ இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணலாம். இந்த கூப்பன் கோட் ஆல்ரெடி அப்ளை ஆயிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு ஷேர். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க எப்படி வாங்குறதுன்னு. இப்போ கிளியர் நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சார் எனக்கு 11th 12th ஃபுல்லாக வேணும் சார், 11th 12th ஃபுல்லாக வேணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணினா இங்கே பார்த்தியா 11th 12th ஃபுல்லாக 2 வருஷத்துக்கு 22 புக்கு 4200 ரூபாய். அது கூட 10% டிஸ்கவுண்ட் இருக்கு, அது கூட 10% டிஸ்கவுண்ட் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல வாங்கலாம் இல்லை கலரில் வாங்கலாம். கலரில் வாங்கினா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 4200, கலரில் வாங்கினா 5000 ரூபாய். ஸோ யூ கேன் ஆட் டு கார்ட் கொடுத்த பிறகு யூ கேன் கிளிக் ஆன் த கூப்பன் கோட். ஓகேவா? யூ கேன் கிளிக் ஆன் த கூப்பன் கோடை நீ மாற்றலாம். யூ கேன் ரைட் இட் ஆஸ் என்னது VT10SJ VT10SJ. அந்த கூப்பன் கோட் போட்டால் உனக்கு 10% கம்மியாக கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கேன் யூஸ் இட் அண்ட் பெனிஃபிட். ஓகே? எஸ் விக்கி சேரலாம். விக்கி கோட் பேட்ச் விடியல் பேட்ச் எல்லாமே இன்னும் பசங்க சேரலாம். ப்ரோ பேட்சுக்கு ஒரு ஃபார்ம் நான் கொடுத்துருப்பேன், அந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் விடியல் பேட்ச் சேர்ற லிங்க். விடியல் பேட்ச் 11th நம்ம தமிழ் பசங்களுக்கு லைவா நான் டீச் பண்ற இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் கூட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு சேரலாம். ஓகே? 11th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் நாங்கள் டீச் பண்றோம். ஒரு வருஷத்துக்கு 2500 ரூபாய் தான். ஒரு வருஷத்துக்கு 2500 ரூபாய். எஸ், கரெக்டாக தான் கேட்டீங்க. லைவா இந்தியாவிலே பெஸ்ட் டீச்சர்ஸ். நான் ஐஐடியில் படித்தேன். கார்த்திக் சார் பிட்ஸ் பிலானி, ஒன் ஆஃப் த டாப் காலேஜஸ் கண்ட்ரியில். அந்த மாதிரி டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ராஜா சார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாப்பர் டீச்சர், அவர் தான் கெமிஸ்ட்ரி எடுப்பார். நாங்கள்லாம் சேர்ந்து இந்த பேட்ச் எடுக்கிறோம். தமிழ் பசங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் இஷ்டப்படுறவங்க சேரலாம். 10th கூட சில பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சா 10th பசங்க கூட கேன் யூட்டிலைஸ் திஸ். ஓகே? அண்ட் ஆஃப்லைன் சென்டர், ஆஃப்லைன் வந்து வேதாந்துல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியில் இருக்கு. இந்த 4 இடத்துல நீங்கள் ஆஃப்லைன் சேரணும்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணலாம். அண்ட் ப்ரோ பேட்ச் சார் ஆன்லைன் வேணும் சார், ஆன்லைன் ப்ரோ பேட்ச் வேணும். ஆன்லைன் ப்ரோ பேட்ச்னா இந்த ஆன்லைன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட். ஸோ பசங்களா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இது. எல்லாத்துக்கும் நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, பேரண்ட்ஸ்க்கு கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். டேக் கேர். நல்லா இதை பயன்படுத்துங்க. புக்ஸ் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. அதை சும்மா ஷெல்ஃபில் இல்லை ஷோகேஸ்க்காக வாங்கி வைக்காதீங்க. சரியா? ஸோ இதான் நம்மளோட புக்ஸ் பசங்களா. ஸோ இந்த மாதிரி தான் தத்வா புக்ஸ் வரும். இது ஜேஇ மேத்ஸ் வந்து ஜேஇ. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா கெமிஸ்ட்ரி நீட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்ஸும் வி ஹேவ் ஃபார் நீட். ஸோ அந்த மாதிரி புக்ஸு வி ஹேவ். இதெல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு வரும். இந்த புக்ஸ் எல்லாமே தேர் ஆல் வெரி வெல் மேட். ஏன்னா எங்களோட டாப்பர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குற புக்ஸ் இது. எங்ககிட்ட படிக்கிற நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், டாப் ரேங்க்ஸ் எடுக்கக்கூடியவங்க, அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு வி யூஸ் தீஸ் புக்ஸ், எஸ்பெஷலி த ஹையர் எக்ஸசைசஸ். இந்த எக்ஸசைஸ்
0 எக்ஸசைஸ் 1 எக்ஸசைஸ் 1 2லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எக்ஸசைஸ் 3 4லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். See you all in the next one. And I hope you will utilize and grow. Bye bye guys. Love you all. அடுத்த செஷனில் பார்ப்போம். Bye bye.